கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு தரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் குடும்ப தேவனாய்க்கு டைமாக மாற்றுவாங்க. அதுபோல் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதர சகோதரிகள் நினைச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் இப்போ நம்ம வந்து பயத்தை குறித்து ஒரு ஃபுல் எபிசோடு பார்த்தாச்சு. அதனால் பயத்திலேருந்து நீங்கள் தெளிவுபடுத்திப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா விசுவாசம். அதே மாதிரி விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், இது மூணும் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட உறவாட முடியாது, அவரோட தரிசிக்க முடியாது, அவரை ஆராதிக்க முடியாது, அவருக்கு பிள்ளைங்களாகவும் நம்ம இருக்க முடியாது. அப்போ இந்த மூணும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூணையும் நீங்கள் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். நம்ம வரக்கூடிய எபிசோட் ஃபுல்லாக இந்த மூணை குறித்து தான் வரப்போகுது. அதில் இதில் நீங்கள் எதுலலாம் குறைபாடு இருக்கீங்க, இதில் எதுலலாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ இந்த வசனத்தின்படி இந்த ஜெபத்தின் மூலிமா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஆண்டரோட ஐக்கியமாக இன்னும் இருக்கலாம், ஆண்டருக்கு பிள்ளைங்களாகவும் நீங்கள் இருக்கலாம். சரி, இன்றைக்கி விசுவாசத்தை குறித்து பார்ப்போம். விசுவாசனா என்ன? முதல்ல நீங்கள் உங்கள் மனசுல கேட்டு பாருங்கள். விசுவாசம் என்னங்க? விசுவாசிங்கிறாங்க. அப்படின்னா விசுவாசனா என்ன அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். அப்போ நம்ம என்னதுன்னா விசுவாசம் வந்து எங்கே வருதுன்னா கர்த்தருடைய வசனத்தில் இருந்தால் நமக்கு விசுவாசம் என்ன செய்யுது, வருது. அப்போ அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், தியானிக்கணும். அதை வந்து திரும்ப திரும்ப என்ன செய்யணும், படிக்கணும். படிக்க தான் நமக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும், அதிகமாகும். அதான் வசனம் தெளிவாக சொல்லுது. விசுவாசம் வந்து என்னதுன்னா தேவனுடைய வார்த்தையில் இருந்தால் நமக்கு என்ன செய்யுது, விசுவாசம் அதிகரிக்குது. விசுவாசம் கேள்வினால் வரும். அந்த கேள்வி எங்கே இருக்குது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. அந்த வார்த்தையில் வந்து என்னது, விசுவாசம் நம்மளை அதிகரிக்கும். ஆபிரகாம் கொண்டு ஆண்டவர் இப்படி ஆபிரகாம் விசுவாசிச்சாரு, ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் செஞ்சார், தாவீதுக்கு செஞ்சார், தானியேலுக்கு செஞ்சார். அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம படிக்கும்போது படிக்க அதை தியானிக்க என்ன செய்யணும், நமக்குள்ள விசுவாசம் அதிகம் வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையில தான் நமக்கு என்னது, விசுவாசம் இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய வார்த்தையினால தான், கேள்வினாலே வரக்கூடிய தேவனுடைய வார்த்தையினால தான் நமக்கு என்னது, விசுவாசம் அதிகரிக்கப்படும். அப்போ விசுவாசம் வந்து நமக்கு அதிகரிக்கணும் என்ன செய்யணும், அடிக்கடி நம்ம பைபிள் படிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். அப்போ நமக்கு விசுவாசம் என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்புறம் நம்ம வந்து விசுவாசம் இல்லாமல் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய ஜெபம் கர்த்தரிடத்தில் கேட்கப்படுது. அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஒரு வசனத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க விசுவாசம்னா என்ன, அந்த விசுவாசம் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து நினச்சிங்க விசுவாசத்தை நம்ம அதிகரிக்கணும், விசுவாசத்தோட தேவன்கிட்ட ஜெபிக்கணும். அதை நீங்கள் ரொம்ப முக்கியப்படுத்துங்க. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ நானே இருக்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு எனக்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்க ப்ரேயருக்கு. நான் வர்றோம்னா, நான் வர்ற வழியில் எனக்கு பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா, நான் வர்ற வழியில் அப்போது அந்த சிஸ்டர், நமக்கு நல்லா தெரிஞ்ச சிஸ்டர், ரட்சிக்கப்பட்ட சகோதரி, அவங்க வீட்டில் போய் நம்ம வந்து ஒரு 100 ரூபா கேட்டோம்னா, கடனாக கேட்டோம்னா பெட்ரோல் போடுறதுக்கு தருவாங்க அப்படின்னு நினைக்கிறது விசுவாசம். ஒருவேளை தருவாங்களோ, நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஒரு 100 ரூபா கேட்டால் தருவாங்க, அவங்கள நம்ம தருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போகிறது தான் நம்பிக்கை. தந்துருவாங்க கண்டிப்பாக நம்ம சகோதரிலா அப்படிங்கிறதான் விசுவாசம். அதே மாதிரி தான் நீங்கள் நினச்சணும், தேவனுடைய வார்த்தையை வச்சு நீங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து எனக்காண்டி அடிபட்டு ரத்தம் சிந்திருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து எனக்காண்டி அடிபட்டு ரத்தம் சிந்திருக்காருன்னு அதையும் விசுவாசிக்கணும். இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் போது கட்டாயமாக அந்த ஜெபம் என்ன செய்யும், உங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்யும். இதுதான் அந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் நம்புறது வேற, விசுவாசம் வேறு. ரெண்டையும் போட்டு நினச்சிக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. அதனால் நீங்கள் விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருக்காதீங்க. கர்த்தர் எனக்காண்டி கல்வாரி சிலுவையில் கர்த்தரா இயேசு அடிபட்டு ரத்தம் சிந்தினாருன்னு அதை விசுவாசிங்க. அப்போலாம் அந்த கர்த்தருடைய வார்த்தையினால தான் விசுவாசம் நமக்கு வருது அப்படிங்கிறதையும் விசுவாசிங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம அடிக்கடி தியானிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறது விசுவாசிங்க. அதனால கேள்வினால தான் விசுவாசம் வருது, அதான் வசனம் சொல்லுது. ஆனால் இந்த செய்தி, இந்த வசனத்தின் மூலிமா நீங்கள் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து கர்த்தர் இந்த விசுவாசத்தை குறித்து உங்களோட கூட ஆவியானவர் என்ன கொண்டு பேசுவாங்க. நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.